திமுகவை இப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make places powerful. பிஎஸ்பிபி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட தப்பா நடந்துகிட்டது இப்ப அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காரு. இந்த விஷயங்கள் குறித்து உங்க கருத்தை முதல்ல சொல்லுங்க சார். அந்த ஜெயக்குமார்ங்கிற ஆசிரியரை கைது பண்ணி அழைச்சிட்டு போறாங்க. சார் என்ன சார்? சார் கக்கசுக்குள்ள தண்ணி எல்லாம் நல்லா வருதா சார்? வரலன்னா சொல்லுங்க, நான் வந்து சப்ளை பண்றேன். உள்ள போங்க சார், வெயில் பட்டுச்சுன்னா என்ன மாதிரி கருத்துருவீங்க. என்ன திடீர்னு பாசம்? அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு, நான் தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்றது இல்ல. ஜெயக்குமார்ங்கிற ஆசிரியரை கைது வரவேற்கத்தக்கது. அவர் பேர் என்னங்க? அந்த ஆசிரியர் பேரு முடியல. ராஜகோபால். அந்த ராஜகோபால் ஜெயக்குமார் அங்க பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ஊடகங்கள் எல்லாம் முயற்சி பண்றாங்க. நீங்க சொல்ற மாதிரியே கூட வச்சுக்கோமே, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு திரு அர்ஜுன் சம்பத் சொல்லாம ஏன் சர்ச்சில் நடக்கிற விஷயங்கள் பத்தி பேச மாட்டீங்க? நீங்க சொல்லும் போது அது உங்களுக்கே ஒரு உறுத்தலா இல்லையா? எனக்கு எந்த உறுத்தலும் இல்ல. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. எங்களுடைய இந்து கல்வி நிறுவனங்களை குறிவைத்து அழிக்கக்கூடிய சக்திகள் இந்து கல்வி நிறுவனங்களை குறி வைக்கிறாங்கன்ட்டு அன்னைக்கு நைட்டு ட்விட்டர் ஸ்பேஸ்ல நீங்க திருமிகு மதுவந்தி கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஆடியோவை நம்ம கேட்க முடிஞ்சது. இங்க எங்க இந்து கல்வி நிறுவனங்கள் குறி வைக்கப்பட்டது? இங்கதான் எனக்கு பிரச்சனை. ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் தப்பு நடந்திருக்காங்க, அந்த டீச்சர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ற விஷயத்துல இந்து நிறுவனங்கள் நீங்க வரீங்க. நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா? திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் ஏதோ ராஜகோபால்ங்கிறவரை வந்து நீங்க பாலியல் சீண்டல் பண்ணுங்க, நாங்க வந்து உங்களை அரெஸ்ட் பண்ற மாதிரி ஸ்கூல்லயே நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஏன் சார் இப்படி திருப்புறீங்க? இந்து பள்ளிக்கூடங்கள் சொல்லி நீங்க ஒரு விஷயத்தை திசை திருப்புறீங்களான்னு திரு அர்ஜுன் சம்பத்துக்கு நல்லா தெரியும். அப்படி திசை திருப்பல. திருந்தாத உள்ளங்கள் வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். 74 கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்கள்ல கடந்த ஒரு வருடங்களுக்குள்ளாக இத்தகைய குற்றங்கள் நடந்திருக்கு. 15 நாளைக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி சார், உங்க பாஜக, நீங்க ஆதரவு கொடுக்கிற பாஜக கூட்டணியில இருந்த அதிமுக சார், அவங்கள்ட்ட கேளுங்க. அத எப்படி பேசினாலும் கேட்டு போறானே சார். அதுல வந்துங்க அவங்க கிட்ட நாங்க கேக்குறோம், கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இதே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. நான் ஆரம்பிக்கும் போது இந்த பிஎஸ்பிபி ஸ்கூல் விஷயமா பேசணும்னு ஆரம்பிச்சேன். எங்க இருந்து அர்ஜுன் சம்பத்துக்கு கிறிஸ்துவ விஷயங்கள் வருது, எங்க இருந்து இஸ்லாமியர்கள் பத்தி பேச ஆரம்பிக்கிறாருன்னு புரிய மாட்டேங்குது. எதுக்கு நம்ம போனோம்? தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. கொஞ்சம் கூட கிடையாது. எனக்கு கூச்சமா இருக்கு சார். கேள்வி கேட்க கூச்சமா இருக்கு சார். உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? ஒரு டீச்சர் தப்பு பண்ணிருக்காரு, நக்கீரன் கோபாலுக்கு வெக்கமா இல்லையா? அறிவு இல்லையா? உங்க கூர்க்காவுக்கு போறந்தவன அவங்க ரெண்டு அறிக்கை கொடுத்திருக்காங்க இந்த விஷயம் பத்தி. அதுல செக்சுவல் ஹராஸ்மெண்ட்ங்கிற வார்த்தையே இல்லாம அறிக்கை கொடுத்திருக்காங்க. அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? அங்க போயிட்டு விசாரணைக்கு பண்ணும்போது விசாரணைக்கு ஒத்துழைப்பே தெரியல. அது உங்களுக்கு தப்பா தெரியலையா? எந்த போலீஸ் சார் போச்சு? ரொம்ப வெறுப்பேத்தாதே சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். இந்து மக்கள் கட்சியின் சார்பிலும் என் சார்பிலும் வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். கும்பிடுறானுங்க. வாடா உட்காரு. என்ன வாடா போடான்னு பேசுறீங்க? நீ என்ன பெரிய டிஸ்ட்ரிக்ட்? என்னடா ஓட்டவா நாராயணா, இருட்டு கணக்கு எழுதிய பாதி கேட்ட வாங்கிட்ட போல இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் நான் இந்த விஷயத்துல இருந்து தொடங்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த பிஎஸ்பிபி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட தப்பா நடந்துகிட்டது இப்ப அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காரு. இந்த விஷயங்கள் குறித்து உங்க கருத்தை முதல்ல சொல்லுங்க சார். ஒரு நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. கல்வி நிறுவனத்துல ஆன்லைன் வகுப்பு மூலமாக இது மாதிரி பாலியல் அத்துமீறல் அல்லது சீண்டல் இந்த குற்றம் நிகழ்ந்திருப்பதாக தகவல் வந்து அது உடனடியாக ஆளுங்கட்சியின் சக்தி வாய்ந்த கனிமொழி, தயாநிதி மாறன் என்ன கலாச்சிட்டாராமா ஆகியோருடைய கவனத்துக்கு போய் அவங்க உடனடியா நடவடிக்கை எடுக்க சொல்லி, அது மத்திய அரசு பாடத்திட்டத்தின் கீழ் இயங்குகிற ஒரு பள்ளி, அதனால அவங்க குளிக்கிறியா இல்லையா சிவகடாட்சி மாட்டம் நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கா. அதோடு கூட உடனடியாக அந்த ஆசிரியர் கைது செய்யப்படுகிறார். அந்த பள்ளியினுடைய கரஸ்பாண்டன்ட் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார். விசாரணைகள் போயிட்டு இருக்கு. போக்சோ சட்டத்துல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாமே வரவேற்கத்தக்க அம்சங்கள்.
பெண்கள், இதெல்லாமே வரவேற்கத்தக்க அம்சங்கள். பத்தி எனக்கு தெரியும். பாபா ராம்தேவ் விவாதம், பத்மா சேஷாத்ரி விவாதம், இந்து தர்ம விவாதம். உங்களுக்கு காட்டி கொடுக்குறீங்க, இந்த நாட்டை கூட்டி கொடுக்குறீங்க. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். மைக்கு கொண்டு போய் கனிமொழி கிட்ட நீட்ட மாட்டேங்கிறீங்க. காயத்ரி கிரகத்தை மூக்குல போட்டு நீட்டுறீங்க மைக்க. ஐயர் பொம்பளைன்னா நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், என்ன வேணா கேட்கலாம் இல்லையா? இத கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? அண்ணன் எப்படி இருந்தாங்க சொல்லுங்க. அறிவாய் சாப்பிடறோம், மரியாதையா கூட்டி போயிரு. கொடுமைப்படுத்துறீங்க எங்க பெண்களை, எங்க கல்வி நிறுவனங்களை அழிக்கிறீங்க, மத மாற்றத்துக்கு துணை போறீங்க, எங்க கடவுளை இழிவுபடுத்துறீங்க, திட்டமிட்டு செயல்படுறீங்க. எனக்கு ரொம்ப மிக நீங்க சொல்றதுல வந்து ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கு நீங்க பேசுறது ரொம்ப வேதனையா இருக்கு. எது கேட்டாலும் கவுண்டர் பேசுறானே. உங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க, குழந்தை இருக்காங்க. அந்த குழந்தை இந்த ஸ்கூல்ல இப்படி பாதிக்கப்பட்டிருந்தாலும் அர்ஜுன் சம்பத் இப்படிதான் பேசுவாரா? கொஞ்சம் கூட வந்து சார் என் குழந்தை பாதிச்சிருக்கு சார், சர்ச்சில் போய் என் குழந்தை பாதிச்சிருக்குது. அவனை செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. சார் ரைட் டு எஜுகேஷன் ஒரு விஷயம் இருக்கு சார். அந்த ஆக்ட் படி ஒரு ஸ்கூல்ல 20% வந்து பொருளாதார ரீதியா ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அது இந்த PSPB ஸ்கூல்ல நடக்குதா? அந்த ஸ்கூலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு சப்போர்ட் பண்ணல சார். என்ன பத்திக்கிட்டு இருக்கா? எதுக்கு எனக்கு பழக்காம? இப்ப கல்வி அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து அந்த பள்ளியவே கையகப்படுத்துவது குறித்து நாங்க யோசனை பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து கொஞ்சம் அத்துமீறலா எனக்கு தெரியுது. அதுவும் எனக்கு தெரியல, அதுவும் எனக்கு தெரியல. மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஜெயக்குமார்ங்கிற ஆசிரியரை ராஜகோபால் சொல்றீங்க. ராஜகோபால் சொல்றீங்க. அவர் பேர் என்னங்க? அந்த பேர்லாம் எனக்கு தெரியாது. பேர் கூட தெரியாம, அது கூட தெரியாம என்ன மானாவுக்கு செய்திகளை ஒளிபரப்பக்கூடிய, இத்தகைய நடவடிக்கை எடுக்கக்கூடிய அவங்கள பத்தி இவ்வளவு பரபரப்பா ஒரு பேசுபொருளா மாத்தி இருக்கக்கூடியவங்க பிரச்சனை முத்திருச்சு நினைக்கிறேன். ப்ராப்ளம்ல கண்டிப்பா முத்தன ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இல்லாட்டி இவ்வளவு கோபப்பட மாட்டார்ல. இதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பாடகிய சர்ச்சில் கிறிஸ்தவ கல்வி நிறுவனத்துல ஏறத்தாழ இந்த 2 ஆண்டுல மறுபடியும் மூலம் சொல்லுங்க. ஒரு வார்த்தை கூட கிறிஸ்தவ நிறுவனங்கள்ல நடக்கக்கூடிய பாலியல் சீண்டல் நீங்க காமிங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. எந்த சேனல் அதை போடலன்னு சொல்லுங்க, நான் போடுறேன். இந்த சேனல்ல போடுறேன், ABP நாடுல போடுறேன். அப்படியா? உங்க பேச்சு இவ்வளவு நேரம் பேசுனேன், எங்காவது நான் அந்த பள்ளியை காப்பாத்தணும்னு சொல்லியிருக்கேன். என்ன அழுக? என்னால முடியல.